ஹாய் வணக்கம், மாலை வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோங்க. ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அப்படியே வந்தேன். இது எங்கள் வீட்டு லட்சு, எங்கள் வீட்டு மகாராணி. இது வா லட்சு, வா வா அம்மாட்ட வா வா ஒடியா ஒடியா. சரி சரி சரி. இது எங்கள் வீட்டு லட்சு. ஆமாம், இது எங்கள் வீட்டு லட்டு. பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. வா லட்டு வா வா. ஆனால் பாசக்கார பையங்க. ஆமாம், ரொம்ப பாசம். அங்கே பார்ப்போம். அப்படியே தோட்டத்துக்கு போவோம். நம்ம அப்படியே தோட்டத்துக்கு போவோம். இதாங்க எங்கள் வீட்டு தோட்டம். வர தோட்டத்தை காட்டுறேன். தோட்டத்தில் தென்னையில் கொஞ்சம் காய் கிடக்கும் சொன்னது அப்பா. சரி, அதையும் பறிச்சுட்டு போவோம் வேணும் வந்தோம். காயை பார்த்தா தான் தெரியும், காய் பருத்துருக்கா இல்லை இளநியா இல்லை எப்படி இருக்குன்னு தெரியலை. சரி பார்ப்போம். காய் எப்படி இருக்குன்னு தெரியலை, பார்த்தா தெரியும். இல்லைங்க, இன்னைக்கு பருக்கலை, இளநி மாதிரி தான் தெரியுது. இதை பறித்தாலும் வேஸ்ட்டு தான். இன்னும் ஒரு வாரம் போகட்டும். இதில் குறும்பை போடுது, ஆனால் அவ்வளோ அணில் கடித்து கடித்து கீழே போடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த தென்னை மரத்துக்கு மருந்து வைப்பாங்கள்ல, அவங்க வந்தாங்கன்னா மருந்து வைக்கணும். ஆமாம், நல்லா பாத்தி பிடிக்கணும். பாத்தி பிடிச்சி அதுக்கு மருந்து வைக்கணும். இது சீனி கொய்யாங்க, நல்லா காய்க்கும். குட்டியோண்டு இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும், இனிப்பாக இருக்கும். இது சப்போட்டா, காய்ச்சா நிறையா காய்க்கும். இந்த ஆனால் எல்லாமே பிஞ்சாக தான் கிடக்கு. இப்போதைக்கு காய் எதுவுமே இல்லை. இது அத்தி, அத்தி மரம் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதாங்க எங்கள் ஷெட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் இதில் தான் நாங்கள் காடையெல்லாம் வளர்த்தோம். ஆமாம், காடை குஞ்சாக வாங்கிட்டு வந்து வளர்த்து அப்படியே அது ஹோட்டலுக்கு இதுக்கெல்லாம் அப்படியே சேல்ஸ் பண்ணுவேன். நானே பண்ணிக்கிட்டு இருந்தேன், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாட்டுக்கோழி முட்டை, பிறகு இந்த காடை இதெல்லாம் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒன்றும் பண்ணலை. இப்போ இந்த கொரோனா டைமில் இந்த மழையெல்லாம் வந்ததுனால கோழியெல்லாம் செத்து போயிடுச்சு, அப்படியே விட்டுட்டோம். இது இப்போ எங்கள் அப்பா ஒரு 4 முட்டையை வச்சு குஞ்சு பொறிச்சு தாயும் குஞ்சு எப்படி மேயுது பாருங்கள், அழகாக இருக்கா. அப்படியே வந்தால் இது ஒரு சப்போட்டா, இல்லை நல்லா காய்க்கும். ஆனால் இப்போ எல்லாமே பிஞ்சாக தான் கிடக்கு. இந்த சப்போட்டா கிடக்கா. அப்படியே இந்த தென்னை மரம், இந்த தென்னை மரத்துலேயும் காய் கிடக்குது, ஆனால் சரி வரல. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம். வீட்டுக்கு தேவையான தேங்காய் இதில் கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு கொய்யா. ஆமாம், எங்கள் லட்சுவை பாருங்கள், வாரம் குளிப்பாட்டிடுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், குளித்த உடனே இங்கே வந்து இந்த தென்னை மரத்தில் வந்து இப்படியே இந்த குளுமைக்கு இப்படியே படுத்துக்கிடுவாள். பார்க்குறதுக்கு குளிக்காத மாதிரியே இருப்பா பாருங்கள், எப்படி படுத்துருக்கா பாருங்கள். லட்சு, குளிப்பாட்டுனாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இதில் வந்து படுத்துருக்க? இங்கே வா அம்மாட்டா வா. வந்த உடனே வந்து கொஞ்சுவா, காலை தூக்கி போடுவா, அப்படியே ஓடிவாங்க பாருங்கள். லட்டு இங்கே வா, இந்தா அப்படியே அம்மாட்டா வா. எப்படி ஓடி வரான் பாருங்கள், பாசக்கார பையங்க. ஒருவேளை சோறு போட்டால் போருங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு விசுவாசமாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. அதுவா ரொம்ப எங்கள் வீட்டு லட்டுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறது. லட்சுமா வா, வரியா அம்மா கூட வீட்டுக்கு வரியா? அங்கே வரியா? அங்கே வரியாம்மா? அங்கே வரியா? அங்கே வேண்டாண்டா, அங்கே இந்த மாதிரிலாம் உனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆமாம், இங்கே தான் உனக்கு ஃப்ரீயாக தோட்டத்தில் எங்கெங்கே சுற்றிக்கிட்டாலே சரியாக இருக்கும். லட்டு சரி வா வா போவோம். குட்டி கருவேப்பிலை மரங்க. ஆமாம், மூச்சு வாங்குது, பேச முடியலை. இது நெல்லிக்காய் மரம் பாருங்க, காய்ச்சா நிறையா காய்க்கும். இந்த பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நெல்லிக்காய். ஆமாம், இது அரை நெல்லிக்காய். அது ஒரு கருவேப்பிலை மரம். எலுமிச்சை, இது ஒரு எலுமிச்சை, அது ஒரு எலுமிச்சை. கோழி குஞ்சு கத்துது, இந்த எப்படி கத்துது பாருங்க.
வெளியில் போய் பார்ப்போம். சூர்யாவை காணோம். லட்சு லட்டு மட்டும்தான் இருக்காங்க. அவனை காணோம். சூர்யா பா, சூரி வா. இதாக இருக்கான் பாருங்க சூர்யா. அவனை கூப்பிட்ட உடனே எங்கள் லட்டு வரான் பாருங்க. இங்கே பாருங்க, அவனை கூப்பிட்ட உடனே எப்படி வரான் பாருங்க. ஆனால் அவனை கொஞ்சிடுவானா, அதுக்கு ஓடி வரான் பாருங்க. எப்படி நாக்கை தொங்க விட்டுக்கிட்டு ஓடி வரான் பாருங்க. வா வா, அம்மா கேட்டை திறந்து விட்றான். வா அப்படியா, நீ கூப்பிட்டா வரமாட்டேங்கிற, அவனை கூப்பிட்ட உடனே ஓடி வரேன். வா சூரி வா, அப்படியா வா. அங்கே ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அதான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் பாருங்க. ஆடுங்களை பார்த்துட்டாலே கூப்பிட்டா வரவே மாட்டான். தெரு பக்கத்தில் எங்கேயும் யாரையும் வர விட மாட்டான். எல்லாரும் துரத்தி அடிச்சிருவோம் பாருங்க. அந்த வாரான் பாருங்க. வா லட்டு வா.